அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன இருக்கிறீர்கள்? பிசாசா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவ பிசாசு சிருஷ்டித்தானா? இல்ல, அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. தேவன் தான் எல்லாரையும் சிருஷ்டித்தார். எல்லா ஆத்துமாவும் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார். அது எங்கே இவங்களை ஏன் பார்த்தே அப்படி சொல்லும்? ஆண்டவர் சொன்னார், என் உபதேசத்தை கேட்க நீங்கள் மனதில்லாமல் இருக்கிறீர்கள். அவர்கள் கைகளில் வேதம் இருந்து அந்த வேதத்தின் மூலமாக அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் அந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவங்க மனதில் அந்த வேதத்தின்படி அவர்கள் நடக்கவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் அவங்களை ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டான ஏன் அவங்க வேதத்தை கேட்க, அவங்களுக்கு வசனத்தை கேட்க, ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க, டீச்சிங்கை கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள். உங்கள் பிதாவாகிய பிசாசுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். ஏன் நமக்குள்ளாக வேத வசனத்தை சில வேளையிலே கேட்கும் போது சீஷர்களும் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், இந்த உபதேசம் யார் கை கொள்வார், யார் இதை கேட்பார்கள், இது கடினமா இருக்கிறதே என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் இங்கே நம்ம பார்க்கும் போது ஒரு இச்சை, பிசாசுடைய இச்சையின்படி உலகத்தால் தான் என்ன செய்யணும்? பிசாசுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறவர்கள் உலகத்தார்கள். பிசாசு எப்படிலாம் விரும்புறானோ அவனுடைய எல்லாவது இச்சையை நிறைவேற்றுகிறவர்கள் உலகத்தார்கள். ஆனால் இங்கே You are of your father, devil, and the desires of your father, you want to do. He was a murderer from the beginning, and does not stand in the truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks from his own resources. For he is a liar, and the father of it. ஆவில எதிர்ப்பு. ஓ பிரைஸ் தி லார்ட். சரி வரலாம். இந்த காரியத்தை பார்க்கும்போது ஏன் அவங்களோட வேத வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல? இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்கள், முதலாவது இச்சை அவங்களுக்குள்ளே. இரண்டாவது என்னத்தை பார்க்கிறோம்? மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். எப்படி இருக்கான்? அவங்களுக்குள்ளே பகைமை, பொறாமை ஆகிய கார்னாலிட்டி. புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது? ஒரு சொந்த சகோதரனை பகைத்தால் அவன் மனுஷ கொலை பாதகன். ஆகையால் இங்க பார்க்கும் போது ஏன் அவங்களால தேவன் ஏன் அவளை பார்த்து, இயேசு ஏன் அவளை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொன்னார்கள்? வேத வசனத்தை உபதேசத்தை கேட்க மனதில்லையா, கை கொள்வதில்லை, கேட்க மனதில்லாமல் இருந்தாங்களாம். கேட்டாதானே அப்புறமா புரிந்து கொள்ளும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னவைகளை கேட்கும்படிக்கு லீதியாளுடைய இருதயத்தை திறந்தாராம். அவன் வாஞ்சோட கேட்ட அப்படின்னா கர்த்தர் அண்டர்ஸ்டாண்டிங்க திறந்தார். நீங்கள் கேட்டும் உணராமலும் உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது, இருதயம் உணராமல் இருக்குது. ஹல்லேலூயா. காது செவிடா இருக்கிறது. முதலாவது கேட்கணும். கேட்கிறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. கேட்ட பிறகு தேவனுடைய உதவியோடு, தேவனே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், இதை கண்டு கொள்ளும்படி என் மனதை திறந்தருளும், இதெல்லாம் செய்து அந்த வசனத்தை நமக்குள்ளாக போய் அந்த வசனம் நமக்குள்ளே கை கொள்ளும் போதுதான் என்ன உண்டாகிறது? அங்கே தேவனுடைய கிரியை விளங்குகிறது. ஏசாயால பார்க்கிறோம்ல, யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். முதலாவது வேர் பற்றும். நல்ல நேரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னது? அந்த வசனம் விதைக்கப்பட்டது. எப்படி அவங்க பலன் கொடுத்தாங்களாம்? உண்மையும் நன்மையான இருதயத்திலே பொறுமையோடு பலன் கொடுத்தார்கள். உடனடியா பலன் வராது. ஆகையால் ஆண்டவர் ஏன் இவர்களை பார்த்து பிசாசு என்று சொன்னார்? அவர்கள் தேவனுடைய உபதேசத்தை கேட்க மனதில்லை. அவர்கள் பிசாசுடைய இச்சைகளின்படி நடந்தார்கள். மூன்றாவது, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பொறாமை மற்ற பலவிதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பொய்யும் பல காரியங்கள். ஏன் நமக்குள்ளே சத்தியம் கிரியை செய்ய முடியல? பொய்யான மாயைகள்.
தங்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ற யோனாவில் இருக்கிறதுல உலகத்தினுடைய மாயை, உலகத்தினுடைய பலவிதமான பொய்யான காரியங்களால் நம்முடைய இருதயத்தில் சிந்தையை நிரப்பி அதை வாஞ்சிக்கிறோம். ஆகையால் நமக்குள்ளே சத்தியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் கலைஞர் உபதேசத்தை கேட்க மனதில்லை, இச்சையின்படி நடந்தீர்கள், மனுஷ கொலை பாதகம், பொய் இருக்கிறபடினால சத்திய நிலை நிற்கவில்லை. ஏன்? பொய் இருக்கிறவங்க மாயான காரியங்கள், vanity, lying vanities இருக்கும்போது அந்த சத்தியத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஆமென். இதாவது ஒண்ணுதான் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் யாரை பார்த்து அவர் பிசாசு என்று சொன்னார்? பேதுருவை பார்த்து சொன்னார். இந்த பேதுருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து எங்கேயோ மீன் பிடித்துக் கொண்டார். ஒரு தோல்வியான வாழ்க்கை, ராம் முழுவதும் மீன் பிடித்து அவனுக்கு என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. அவனை தோல்வியில இருந்தவன அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனை இன்னர் சர்க்கிள்ல கர்த்தர் கொண்டு வந்தார். அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள், இந்த 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான் போல அவனை கொண்டு வந்து அவனை வைத்தான். இப்ப என்ன செய்யறான்? அவன் ஆண்டவருக்கு புத்தி சொல்றான். அவன் ஆண்டவரை கடிந்து கொண்டு இவை தனியாக கூட்டும் போறான். தனியா கூட்டும் போய் என்ன செய்யறான்? இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. அநேகர் அப்படித்தான் ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் கிரியை செய்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நடத்தும் போது அவர்களுக்கே மிஞ்சி போதித்து இவர்கள் செய்வது சரியில்லை. அங்க என்ன சொல்றான்? இயேசுவே, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு சரியில்லை. அவருக்கு ஒன்னும் தெரியல. யாருக்கு தெரியல? இயேசு கிறிஸ்துக்கு தெரியல. இப்ப பேதுருக்கு தான் எல்லாம் தெரிந்து போச்சு, பிரதான அப்போஸ்தலர். அப்ப என்னது? இயேசு கிறிஸ்துக்கு தெரியலன்னு இவன் அதிக பிரசங்கித்தனமாக தன்னை ஒரு மேன்மையாக நடத்தி தனக்கு எல்லாம் தெரிகிறது போல ஆண்டவரை போய் கடிந்து கொண்டார். ஆண்டவனை பார்த்து போ சொல்ல என்ன சொன்னாரு? அப்போ பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு, நீங்க மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திப்பீர் என்றால் எல்லாருக்கும் மிஞ்சினவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்தவ ஓட்டத்துல 2 ஓட்டம் இருக்கு. ஒண்ணு பின்தங்கி ஓடுற ஓட்டம், ஒண்ணு வந்து முன்னாடி போய் ஓடி போய் காண போற ஓட்டம். என்னது? ஓடி எல்லாருக்கும் மிஞ்சி, எல்லாருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆலோசனை கூட. I know everything and I know better than them, better than the servant of God. நீ தேவனுக்கு ஏற்ற சிந்தை இல்லை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை. மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை இருக்கிறபடினால்தான் பிசாசு கிரியை செய்யாத நீ அறியாமலும் உணராமலும் இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கே உற்ற ஆலோசனை உள்ளத்துல இருக்குது, ஆனா வெளிப்படல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தைரியம் அவனுக்கு! ஜீவனுள்ள தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஜீவனுள்ள தேவன் அவருக்கு போய் இவர் கடிந்து கொள்றார், ஆண்டவரை கடிந்து கொள்றான். இது உமக்கு நேரிடக்கூடாது. அது யாருடைய ஆவி? அது பிசாசுடைய ஆவி. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நேரம் போது யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். 2 காரியங்கள் அவன் இருந்தது. ஒன்று, அவன் கள்ளனாய் இருந்தான், பணப்பையை வைத்திருந்தபடியால் அவன் திருடனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுது. 2வது அவனை பார்க்கும்போது அவன் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருந்தான். இது என்னத்துக்கு என்று ஆண்டவரை குற்றம் கண்டுபிடித்தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாம் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும் போது அங்கே பிசாசு கிரியை செய்து, அவன் விபச்சாரம் செய்யல, அவன் பெரிய பாவங்களை செய்யல, அவன் ஆண்டவரிடத்திலே குற்றம் கண்டுபிடித்தான். கோராக்கு மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றபடினாலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். ஆகையால் இவர்கள் ஏன் அவன் பிசாசாகவே இருக்கேன்ட்டார். இந்த குறை சொல்றவங்க, குறை கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்ற மத்திய சுவிசேஷம், உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் மற்றொரு கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆண்டவர் எல்லாருமே பிசாசு அவனை கள்ள கபடமற்ற உத்தம இஸ்ரவேல் என்று நாதான்வேலை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேல், நீர் என்னை எப்படி அறிவீர்?
கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று முதலாவது நாதான்வேலுக்கும் தெரியும், இரண்டாவது ஆண்டவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு பிடித்தவங்க பாருங்க, அவங்க ஒண்ணுமே தெரியல, பேருக்கு தெரியல, தன்னுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது பிசாசு என்று அவனுக்கு தெரியல. மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் spiritual eyes will be blinded. ஆனால் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லும்போது நாதான்வேலுக்கும் தெரிஞ்சது, ஆண்டவருக்கு ஏற்கனவே எல்லாருமே தெரியும். நாதான்வேலுக்கும் தெரிஞ்சது தான் எப்படிப்பட்டவன் என்று. நாம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களாக இருக்கும்போது, நம்மளிலே கபடு இல்லாத இருக்கும்போது, சுத்த இருதயம் இருக்கும்போது, நாம் யார் என்று நம்மை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீர் எப்படி அறிவீர்? நீர் எப்படி அறிவீர்? ஹல்லேலூயா. உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவர்கள் they will know whether they are spiritual or carnal. கார்னலா இருக்கிறவங்களுக்கு தாங்க கார்னலா இருக்கிறாங்களே தெரியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் உங்களை எந்த ஊழியக்காரன் மூலமா நடத்துற சபையில வைத்திருக்காரோ அதை அடங்கி கீழ்பட்டு இருங்க, அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை வளர்ச்சி அடைய செய்து என்ன செய்வார்? அவருடைய காரியங்களை உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துவார். சத்ருவுக்கு இடம் கூடாது இருங்கள். ஆமென், ஆமென். ஆண்டவர் பிசாசு பிடிச்சுட்ட பார்த்து, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் உன்னதத்துல சொல்றாரு, துன்மார்கனே நீ நீதிமான் என்று சொல்வாய் என்றால் அவருடைய ரத்தப்பழி உன் கரத்திலே கேட்கப்படும். எல்லா இடத்துலயும் அவங்க பிரசங்கம் பண்றது எல்லாமே அப்படியே முடிச்சு போகிறது. ஆனால் ரத்தப்பழியை கர்த்தர் கேட்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இங்க இருக்கிற ஊழியக்காரருக்கு என்ன இது? கர்த்தர் ரத்தப்பழியை கேட்பார். ஆகிய என்ன சொல்ற? எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ரோசியா நம்ம உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று உங்களை ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு ஒரு நபர் தேவையில்லை. நீங்க கர்த்தருடைய வழியில் நடந்தா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பின்தொடரும் என்று தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியான வாழ்க்கையை வாழும்போது நமக்கே தெரியும் நம்முடைய ஆசீர்வாதம் பின்னாடி வரும். அது குறித்து கவலைப்பட மாட்டோம். We will not be worried about our spiritual blessing or the worldly blessing. Hallelujah, hallelujah, hallelujah. ஆகையால் அவருடைய உபதேசத்தை கேட்க மனதுள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு புரியலனாலும் கேளுங்க. கேட்கும் போது அதை வாஞ்சோடு கேட்கும் போது அது புரியும். ஆமென். அந்த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் ஆண்டவர் சொன்னாரு, ஏன் சீஷர்கள் அவரை விட்டு பின்வாங்க போனாங்க? என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் புசிக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பரலோகம் என்னது? நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே இராது. அது நம்ம வாசிக்கணும். யோவான் சுவிசேஷம் 54 53 54 55 56 ஆகிய வசனங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 53 சொல்றாரு, நீங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசியாவிட்டால் உங்களுக்குள்ள என்ன ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குரல் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. 60வது வருஷத்து சீஷர்கள் அநேகர் இவளை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். They didn't have the insight. அந்த வசனத்துடைய ஆழத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. எப்படி ஒரு மனுஷன் தன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் எப்படி கொடுப்பான்? இது கடினமான உபதேசம், இது புறச்சாதிகளுடைய காரியமாச்சே. யூதர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறார்களே. புறச்சாதிகள் தான் தங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள். அந்த நாட்களிலே மனுஷனுடைய மாம்சத்தை புசித்திருப்பார்கள், ரத்தத்தை குடித்திருப்பார்கள். இவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அந்த புறச்சாதிகளுடைய முறைமைப்படி சொல்றாரு.
இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய காரியத்தை மாம்சத்தின்படி அவர்கள் சிந்தித்தபடினாலே அவர்களால் தேவனை பின்பற்ற முடியாமல் போனது. They didn't have a spiritual insight. இந்த வசனம் இவ்வளவு கடினமா வருகிறது. இதுல தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியம் என்ன? தேவன் இதுல என்னத்தை சொல்ல விரும்புகிறார்? Don't take it as a whole. Don't think in a carnal way. Take it spiritually. It will enrich your soul. It will not hurt you. உன்னை காயப்படுத்தாது. அதுக்கு மாறாக அந்த வசனங்கள் என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்தா உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். அப்போ வருகிற வசனங்களை நாம் ஆவிக்குரிய காரிய ரீதியிலே ஏற்றுக்கொள்ளும் போது, ஆவின் சிந்தையோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள்ளே ஜீவனை பிறப்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையால் பாடி சில காரியங்களை கடிந்து கொள்ளலாம். Your soul, you should not lose your soul. ஆண்டவர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்றேன். கடந்த மாதத்தில் ஒரு 3 வாரங்கள் என்னால தூங்க முடியாமல் இரவு நேரத்தில் இருந்து. ஆனாலும் அது எனக்கு பெரிய காரியங்கள் தெரியல. ஏன்னா இரவு நேரத்தில் அதிகமாக வேதத்தை வாசிக்க, அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி கூப்பிடும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ எனக்கு இந்த சங்கீதம் 91வது அதிகாரத்தை நான் என்ன செய்தேன்? வாசிக்க ஆரம்பித்தேன், மனப்பாடம் பண்ணேன். அது 1 மணி நேரத்துக்கு மேல அதே அறிக்கை செய்த போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையின் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சங்கீதம் 91வது அதிகாரத்தை மனப்பாடமா தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? காட்டுங்க. 1 2 இப்ப கேட்க போறோம். தெரியுமா? ஹல்லேலூயா. அப்ப அந்த சங்கீதம் அந்த வசனத்தோட வல்லமை, அந்த 1 மணி நேரம் ஆணித்தரமாக உட்கார்ந்து அதை பேச 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 சத்துருடைய வல்லமைகள் முறிந்து போகிறதை நான் கண்டேன். சத்துருடைய வல்லமைகள் வாழ்க்கையில் என்னென்ன ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட கிரியைகள், தேவனிடத்தில் ஜெபிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, உன் சிந்தை என்ன ஆட்கொண்டு இருக்குது, அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் நிர்மூலமாகும். ஆமென், ஆமென். போகும்போது, வீட்டுல இருந்து போகும்போது ஒரு வாட்டி சொல்லிட்டு போ, காலேஜ் போகும்போது அதை சொல்லு. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேனையின் கீழ்
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் எழுதுமா அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமம் நீசரவர். என்னை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமம் நீசரவர். கண்மூடி சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தியானித்து பாருங்க. உங்களுடைய சிந்தை எம்டியா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. சிந்தையை ஒருமுகப்படுத்த கற்றுள்ளார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் சேட்டையின் கீழ் அடைக்கலம். எழுந்து ஆவிலே எழுந்து எனக்குள் ஆவிலே அவர் சேட்டையின் சிறகுகளால் சிங்கத்தின் மேலும் நடந்து அத்தாரிட்டியோட பண்ணு. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் 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 சேட்டையின் கீழ் அடைக்கலம் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தரை கண்டு சொல்லுவார். ஒரு அக்கினி பற்றி பிடிக்கட்டும் அப்பா. பரலோக அக்கினி ஆண்டவரே அக்கினி போடுவீராக. ஒரு அக்கினி நல்ல ஆறுவீர்கள், நல்ல துதிக்க ஆறுவீர்கள். ஒரு அக்கினி பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தாலே. பலவீனப்படுத்துகிற அல்ல. ஓ அல்லேலூயா. பலவீனத்தின் துதிகளை இயேசுவின் நாமத்தாலே. Amen.
அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆனந்தமாயிருந்து ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை.
ஆராதிக்கும் எப்படியும் காப்பாற்றுவே நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே உமக்கே ஆராதனை 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 அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே கரங்கள் உயர்த்தி உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை worship you worship உமக்கே lift up your voice, church. உமக்கே எழுந்து உமக்கே உன்னை ஒடுக்குகிறவனை எதிர்த்துகள் உமக்கே அந்த பாடங்களை கடிந்து கொண்டு வெளியே வா உமக்கே உமக்கே இயேசுவே உமக்கே என் தெய்வமே உமக்கே oh Lord Jesus உமக்கே ரேசியலோ உமக்கே லெஹெந்தெலிமா ரிஹே ஓரிஷிரவோ ரிஹே செலே கோரோ ரிஹே தெலே மெலே ரிஹா செலே கோரோ ரிஹே Hallelujah, என்று பலருடைய பாடுமா
கரங்களை அசைத்து worship him, church. Love him. Love him. He's worthy. கடைசியாக worship him, adore him, hallelujah, praise him, hallelujah. Oh, hendere, esekere, elendere ma, we worship you, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we love you, Lord, we need you, Lord. Hallelujah, hallelujah. Lendele mahashiyalaba. Oh, துரிலவே கலக்கங்களை நீக்குகிற கர்த்தர் அவர். விவிஷிவாரலவா. நிருதியத்தின் கலக்கங்களை கர்த்தர் நீக்குகிறார். உன்னை அழுத்துகிற பாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உருண்டோடுகிறார். The oppression in your mind, hallelujah, let it live in the mighty name of Jesus. Hallelujah. இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். ரிவாக்க துரிலிவி சிவரலவா. Let your healing virtue, let your healing virtue flow, Lord. Hallelujah. Rehesharavu tulivi arava. Sugam tara vendum. Yehova Rafa. Indru sugam feel the presence of God. ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்க ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சத்ருவன்
அடக்கத்துக்குரியவன் அப்பா. நீர் அவனை தோற்கடித்து விட்டீர். ஓ ஹalleluya. அவன் தோற்று போனவன், அவன் தோற்று போனவன். சொல்லுவோமாய், சாத்தான் தோற்று போனவன். தோற்று போன சாத்தான். பயமா இருக்கா? சாத்தான், நீ தோற்று போனவன், நீ தோற்று போனவன். என் இயேசு, என் இயேசு உன்னை சிலுவையிலே தலையை நசுக்கினார், தலையை நசுக்கினார். என் இயேசு தம்முடைய மரணத்தினாலே உன்னை அழித்தார். என் இயேசு தம்முடைய மரணத்தினாலே உன்னை அழித்தார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடுத்து பேசும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் பெயர் இப்பொழுதும் அந்த பிள்ளையை நம்ம சபையில முதல் தடவையாக வந்திருக்கு அப்படின்னாலும், இந்த நாள் அதோடைய முதல் பிறந்த நாளாக இருக்கிற அப்படின்னாலும், அதுக்காக நம்முடைய சபையின் போதகர் பாஸ்டர் அஜித் அவர்கள் ஜெபிப்பார்கள். Praise the Lord. நாம் ஜெபிப்போம். ஹalleluya. கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்னாட்டாரத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகளை உடைய ஆணி கடாப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே இந்த மகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்களில் இந்த மகளுக்கு கிருபையும் தயவும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு வயது தொடங்கி ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் இந்த மகளை ஆளுகை செய்து தம்முடைய பலத்தினாலும் ஆண்டவரே தம்முடைய சத்துவத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் நிரப்பி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ராபா சிபிகார் யாவா துரிலிவி சிபாபா பாபா கத்துரலவரலவா. ஒரு டெபோரோட போல கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றி ஓ ராமா மாமா ஒரு பெரிதான ஆண்டவரே ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகளை ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த மகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த மகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தையும் ஆண்டவரே பலத்தையும் ஆண்டவரே வழிநடத்தலையும் பெற்றோருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை ரத்தத்துக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.